தேர்ட் பிஸ்னஸ் இப்போ என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹோம்மேடு குக்கீஸ் இல்லை ஃபுட் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபுட்டாக எடுக்கிறீங்க, நான் லஞ்ச் இந்த மாதிரி நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நான் விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதுகளில் எல்லாம் போடலாம். இல்லை நான் இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் எடுக்கலாம். பட் இருந்தால் கூட நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் கூட நீங்கள் சேல் பண்ணலாம். ஏன்னா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஹெல்தி குக்கீஸ் எதுலேயுமே கிடைக்கிறது இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பட் இருந்தாலும் ஹெல்த்தியாக ஏதாவது கொடுக்கலாம். ஏன்னா இந்த பிஸ்கட்ஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய ஸ்கூல்லையும் அலௌட் பண்ணுறது கிடையாது. அதனால இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு அது தெரியுது, அது வருது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இது சேல் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திங்ஸ் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த கேஸ் செலவு ப்ளஸ் நீங்கள் அந்த என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான திங்ஸ் மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் அளவளவாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது எப்படி சேல் ஆகுதுங்கிறத நீங்கள் ப்ரீ ஆர்டராக கூட முன்னாடி எடுத்துக்க முடியும். இப்போ எடுத்ததுக்கப்புறம் நம்ம மேக் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸஸும் நிறையா நம்ம தவிர்த்தரலாம். அதனால் வந்து இந்த ஃபுட் டெலிவரி அப்படிங்கிறது வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா பசியாகுங்க, இல்லை ஏதாச்சும் ஒன்று 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா லைட்டாக சாப்பிடணும்னு நினைப்போம். அது அந்த குழந்தைகளுக்கு லஞ்ச் இதில் பாக்ஸ்லேயே வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கண்டிப்பாக போட்டு விடுறாங்க. அதனால அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இது வந்து சீசன் ஒர்க் கிடையாது. இது 365 நாளும் போகக்கூடிய ஒர்க். வீக்கெண்டில் வேறு லெவலில் போகுங்க. ஏன்னா வீக் டேஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா வீக்கெண்டில் சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால வந்து நீங்கள் முன்னாடி 2 பிஸ்னஸ் வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ஒரு சீசன் ஒர்க் பார்த்தோம். இது வந்து 365 டேஸ்க்கும் இந்த ஒர்க் வந்து போயிட்டு இருக்குங்க. வேற க்ரோத் கிடைக்கும். நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அச்சீவ் பண்ணணும். ஒரு பெரிய ஏதாவது கோல் இருக்குது, எனக்கு நிறைய கடன் இருக்குது, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும், பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எந்த விதமான லாஸஸும் பெருசாக கிடையாது. அப்படியே லாஸ் ஆனாலும் உங்களுக்கு ஒரு 2000 3000 மாதிரி தான் இந்த பொருளுக்கு உண்டான இது மட்டும்தான் ஆகும். அதுவும் நம்ம வேற ஏதாவது ஒன்று செல் பண்ணி ஓரளவுக்கு எடுத்துருவோம். பட் ஃபர்ஸ்ட் லீட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் மட்டும் மனசு விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு போக வேண்டிய பிஸ்னஸ் எல்லாமே ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. அந்த லீட் எடுக்க வரை கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வாட்ஸ்அப்லேயே கொஞ்சம் ஷேர் பண்ணி நீங்கள் அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் சேல் பண்ணி ஓரளவுக்கு அந்த லாஸஸ் வராத மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் க்ரோத்தை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. இப்போ வந்து நம்ம 4th பிஸ்னஸாக வந்து சாரீ ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோங்க. ஏன்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து வேற, இப்போ என்னதான் நம்ம மாடர்ன் ஆகிட்டே வந்தால் கூட சாரீ சேல்ஸ் கம்மியாகிறதே கிடையாதுங்க. அதுவும் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சாரீ வந்து ஒருக்கா கட்டிட்டு அவங்க இன்னொருக்கா கட்டுறதே கிடையாது. நார்மல் உமன்ஸே வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மல் வீட்டில் இருக்கிறவங்களே வந்து நிறைய சாரீஸ் எடுக்கிறாங்க. அப்போ வந்து நிறைய ஸ்டிச்சிங் சார்ஜ் வருது. சாரீ ரேட்டை விட ஸ்டிச்சிங் சார்ஜ் பாதிக்கு மேலே வந்துடுது. அதனால வந்து சாரீ ஸ்டிச்சிங் வந்து ஒரு சூப்பர் பிஸ்னஸாக இருக்க போகுதுங்க. ஃப்யூச்சர்லேயும் தான் கண்டிப்பாக அது இப்போதைக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு அது அந்த மார்க்கெட் வந்து குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அதனால வந்து ஸ்டிச்சிங் ஏதாவது பழகிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக பழகலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 100 days ஆர் 3 months அந்த மாதிரி டைமில் நீங்கள் அது பழகிக்கலாம். பழகினதே ஃபஸ்ட்டு லோக்கலில் இருக்கிறவங்க ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுட்டு ஒரு 200 300 அந்த மாதிரி சின்ன பேசிக் ப்ளவுஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் எப்படி நான் பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே ஸ்டிச்சிங் ஷாப் நிறைய இருக்குங்க. நீங்கள் அங்கே போய் அப்ரோச் பண்ணலாம். நாங்கள் இப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அவங்க ப்ளவுஸ் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததையும் வந்து கட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இல்லை நான் இப்போ தான் புதுசாக வர்றீங்களே உங்களால் வந்து கட்டிங் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. பட் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை ஸ்டிச் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். அதில் எந்த விதமான சைஸும் மாறாது. நீங்கள் அதை நினச்சி ரொம்ப பயந்துக்க வேண்டியதில்லை. ஐயோ சைஸ் மாறிட்டு அதை சொல்லிடுவாங்களோ இதை சொல்லிடுவாங்களோன்ட்டு. நீங்கள் ஸ்டிச் மட்டும் தான் பண்ணி தர போகிறீங்க. அதுவும் நீங்கள் 3 months நல்லா பழகிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டிச்சிங்கில் வந்து இந்த பிரச்சனையே கிடையாதுங்க. ஒரு ஷாப்புக்கு 2 ஷாப் கூட பிடிச்சி வச்சுக்கலாம். இன்னும் சீசனுங்கும் போது கொஞ்சம் ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க சொல்கிற நேரத்துக்கு நம்ம அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை மட்டும் எப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவும் உட்காந்துட்டு செய்கிற வேலை. இதில் நீங்கள் என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் மட்டும்தான் வாங்க வேண்டியது இருக்கும். இல்லை எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து மிஷின் வாங்குறதுக்கே வந்து எனக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 3 months எங்காவது பார்ட் டைமாக ஒர்க் போகலாம். இதில் வந்து நீங்கள் சொல்கிற டைமுக்கு அவங்க ஒரு சில ஷாப்பில் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் மார்னிங் போகிறீங்கன்னா ஈவினிங் 3 o'clock கூட வந்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்ககிட்ட ஒரு சேலரி இல்லை ப்ளவுஸ்க்கு ஒரு அமௌண்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ் வந்து சூப்பராக போகுங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான லாஸும் கிடையாது. நீங்கள் நல்லாவும் கற்றுக்கலாம், அதே நேரத்தில் சம்பாதிக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ பார்ட் டைம் ஒர்க் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது பண்ணலான் இருக்கு அப்படின்னீங்கன்னா இந்த பிஸ்னஸில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு பிஸ்னஸ் ஏதாச்சும் ஐடியா இருக்குது அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது, அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறத நான் அடுத்து வர வீடியோவில் போடுறேன். ஓகே, பாய்.